அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் இன்றைக்கு நம்ம பயன்படுவது கல்வியாகட்டும் அல்லது பொதுவாக கவிதையாக இருக்கட்டும், பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வது புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அதுக்கு முக்கியமாக காகிதம் பயன்படுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். காகிதம் வருவதற்கு முன்பாக ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டு வந்திருக்கிறது. தமிழில் பல ஓலைச்சுவடிகளை நாம் பார்க்கின்றோம். அதன் வாயிலாக தான் இன்றைக்கு பண்டைய இலக்கியங்கள் முழுக்க நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தான் அந்த காகித கண்டுபிடிப்பு. காகிதம் இன்றைக்கு பெரும்பான்மை அளவுக்கு இன்றைக்கு அதன் மூலமாக தான் நூல்கள் வருகின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். காகிதமுடைய வரலாறு உங்கள் மூலமாக நான் நேயர்களுக்கு தர விரும்புகிறேன். எனவே காகிதத்தினுடைய வரலாறை பற்றி சொல்லுங்க. அறிவிச்சுடர் பார்வையாளர் அனைவருக்கும் சரவண ராஜேந்திரனின் வணக்கங்கள். எப்பயும் போல இந்த பதிவை முழுமையா பாருங்க. ஒரு வரலாற்று செய்தி. இதுவரைக்கும் நம்ம காகிதம் எப்படி உருவாகுது அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா எங்க இருந்து இதனுடைய புள்ளி துவங்குது, எந்த ஒரு இதுக்குமே ஒரு துவக்கம் இருக்கணும். இந்த பதிவு நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. சோ இந்த காணொலியை அனைவருமே பார்க்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு முக்கியமான பல விடைகளும் இதுல இருக்குது. ஸோ நீங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். முதல் பாகத்துல காகிதத்தோட வரலாறு பத்தி முதல் பாகம். காகிதம், நம்ம காகிதம்னாலே இன்னைக்கு கூட நிறைய காணொலிகள் நம்ம பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல. ஒரு சீன பெண்மணி ஒரு பட்டையை உரிச்சு அதை ஊற வச்சு நிறைய ப்ரோசஸிங் பண்ணி அது ஒரு காகிதமா எடுக்கிறாங்க. ஆமா, காகிதம் சீனால இருந்தா முதல்ல வெளி உலகத்துக்கு வருது. காகிதம் மட்டும் இல்ல, பட்டாசு, இன்னும் நிறைய இதுக்கு சீனா தான். இப்ப நம்ம காகிதத்துக்கு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகள் மனித குலம் தோன்றி உலகம் முழுவதும் பரவி சீன மங்கோல் பிரிவின்ற மங்கோல் இனக்குழு எல்லாம் ஸ்டெபிளா ஒருத்தங்க ஒரு நிலையா குடியிருக்கு வாழ்விடம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் ஒரு இன்னையில இருந்து 4000-3000 ஆண்டுகளுக்கு இடையில நல்ல விவசாயம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த விவசாயத்தை நுணுக்கத்தை எடுத்து சொல்லணும். வாய்மொழியா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் பாண்டா கரடிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனா மட்டும் இருக்குது. அது மூங்கிலையும் ஒரு சில மர மூங்கில் போல உள்ள மரப்பட்டைகளை சாப்பிடும். அது சார உறிஞ்சிட்டு மத்ததெல்லாம் தூர போட்டுரும். நம்ம எப்படி கரும்பு சாப்பிடுவோம் அந்த மாதிரி. அந்த சக்கைகள் காஞ்சி திட்டு திட்டா, இன்னைக்கு நம்ம அட்டைன்றோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அட்டைகள் போல சிதறி கிடக்குது. அப்ப வனத்துல காட்டுக்கு போற அந்த சீனர்கள் அதை சேகரிக்கிறாங்க. சேகரிச்சு முதல்ல அது பாக்குறாங்க. அது மேல சில அடையாளங்களை வைக்கிறாங்க. அந்த அடையாளத்தை அது ஏற்றுக்கிறது, அட்டையா மாறுது முதலா. அதன் பிறகு அது மேல கரிய வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் காகிதம் தோன்றின முதல் படி. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நிறைய அந்த அட்டைகளை அங்க கிடக்குது இல்ல, அந்த சக்கைகள், அது நிறைய சேகரிக்கிறாங்க. அது தண்ணியில ஊற வச்சு அதை கூழாக்கி காகிதமாக்கல, அட்டையா மாத்துறாங்க. அதை தட்டி ஒரு சதுரமா சிவகமான வடிவுல பெருசு பெருசு செஞ்சு அது மேல கரிய வச்சு எழுதுறாங்க. அதுதான் முதல் காகிதத்தின் முதல் எழுத்துங்களாம். சரி, அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்ன மாதிரிதான். அதாவது எப்ப மழை வரும்,
எப்ப வந்து விதை விதைக்கணும், எப்ப மழை வரும். ஏன்னா அப்ப வந்து அவங்களுக்கு மாத கணக்கு அதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய பொது அறிவு வளரல. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இந்த நாளைக்கு மழை வரும், இந்த நட்சத்திரம் இந்த இடத்துக்கு வரும் பொழுது அறுவடைக்கு தயாரா இருக்கணும், இந்த நட்சத்திரம் அதிகாலையில கிழக்கு பக்கம் தோன்றும் பொழுது மழைக்காலம் துவங்குது. இதைதான் அவங்க குறிச்சு வச்சாங்க. எதுக்குன்னா அடுத்தடுத்து வர்றவங்க அவங்களுக்கே சரி அறுவடை எப்ப செய்யணும் அப்படின்னா, ஓ இந்த நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களே நாட்குறிப்பு நம்ம டைரின்றோம்ல அப்படி வைக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டியது முக்கியமா என்னன்னா, அவங்க இத ஒரு அறிவு சார்ந்த சாதகமா தான் பயன்படுத்த துவங்கினாங்க. அவங்க வந்து அதுல புராண கதைகளையோ இல்லாட்டி சும்மா ஏதோ ஒரு நேரப்போக்குக்கான கதைகளை அவங்க வந்து எழுதவே இல்லை. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வீணடிக்க கூடாது, இவ்வளவு அறிவு பொருந்த ஒரு சாதனத்தை நம்ம வந்து வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி முதலா விவசாயம் தொடர்பா எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த முதல் படி, இந்த காகிதம் தோண்டினுடைய முதல் படி இந்த அட்டை போன்ற தயாரிப்புன்னு சொன்னீங்க. இந்த அட்டை போன்ற வடிவத்திலிருந்து அதை இப்ப இன்றைக்கு பார்க்கக்கூடிய காகிதமாக எப்படி உருவெடுத்தது? இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அட்டை வந்து உடைஞ்சிருது, எடுத்துட்டு போக சிரமமா இருக்குது. அப்ப அவங்க யோசனை பண்றாங்க, அந்த அட்டையில காஞ்ச பிறகு திரியுது. அதனுடைய ஒரு அட்டை இன்னைக்கு கூட நம்ம வந்து அட்டை வந்து தண்ணியில ஊறிடுச்சுன்னா அப்படியே திரிய ஆரம்பிக்குது. அப்ப யோசனை பண்றாங்க, இவ்வளவு மொத்தமா உள்ளத நம்ம மெல்லிசா செஞ்சோம்னா எளிதா கொண்டு போலாமே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு யோசனை பண்றாங்க. அப்புறம் இதே அட்டை ஊழ வந்து அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம செக்குன்றோம்ல, அதே மாதிரி அங்க வந்து மிகப்பெரிய செக்கு இருக்குது. அந்த செக்குல போட்டு அரைக்கிறாங்க, அரைச்சி கூழாக்குறாங்க. அந்த கூழை வந்து மெல்லிசா எடுத்து காய வைக்கிறாங்க. இதுதான் காகிதத்தோட முதல் வடிவம். முதல்ல கூழாக்குறாங்க. அந்த கூளை வந்து ஒரு துணி மேல, பட்டு துணி மேல அந்த கூளை ஊத்துறாங்க. ஊத்திட்டு அப்படியே அந்த பட்டு துணியோட சேர்த்து எடுத்து காய வைக்கிறாங்க. அப்ப அந்த தண்ணியெல்லாம் ஓடிடுது, அந்த கூழ் மட்டும் மெல்லிய படிவமா அதுல இருக்குது. அது காய காய அது காகிதமா மாறுது. இதுதான் காகிதத்தோட முதல் வடிவம். இது அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதா போயிடுச்சு. அப்ப வேக வேகமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல அட்டை வந்து கொண்டு போறதுக்கு சிரமமா இருந்துச்சு, இப்ப காகிதம் அவங்க கையில வந்துருச்சு. இப்ப வந்து காகிதத்துல அட்டை மாதிரி எழுத முடியாது. ஏன்னா அட்டையில எதை கொண்டு எழுதினாலும் அது இருக்கும். ஆனா காகிதம் வந்து என்ன செய்யும், கிளியும். இவங்க இவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சத எப்படி அவங்க கிளிய மனசு வரும்? அப்ப யோசனை பண்றாங்க, இதை நம்ம எழுதணும். இது மேல என்ன செய்யணும்னா தாவர கழிவுகள், தாவர சாயங்களை எடுக்கிறாங்க. தாவர சாயங்கள் எடுத்து அதுல கரிய வந்து நல்லா கலக்கி கருப்பா ஆக்குறாங்க. என்ன உருவாகுது? மை. அங்கதான் மை உருவாகுது. அந்த மையை எழுதுறதுக்காக அவங்க புறா இறகு இல்லாட்டி இதர பறவையோட இறகுகளை வந்து நம்ம என்ன செய்யறோம், காது குடையிறோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த இதை உரிச்சு அந்த முன்னாடி நம்ம காது கூட பயன்படுத்துவோம்ல, அதே மாதிரி எடுத்து அதை அந்த மையில நினைச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் புகழ்பெற்ற காலியோகிராபிக் அப்படிங்கிறது. அவங்க அதை வந்து எழுத்தா உருவாக்குறாங்க. அப்ப சீன எழுத்தோட வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5000 ஆண்டுகள் அப்படிங்கலாம். கிட்டத்தட்ட தமிழ் எழுத்து வரலாறு அது மறைக்கப்பட்டிருக்குது. சீன எழுத்து எதுக்கு 5000 ஆண்டுகள் அப்படின்னா, சியாங்சான்ற ஒரு ப்ரொவிஜன் அங்க உள்ள மாகாணத்துல ஆமை ஓடு ஒண்ணு கிடைச்சிருக்குது. மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு குகைக்குள்ள ஆமை ஓடு. அந்த ஆமை ஓடு உள்ள எழுதியிருக்காங்க. அந்த ஆமை ஓட கார்பன் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓடு. அப்ப
அது உள்ள எழுதுறாங்க. அப்ப சீனர்கள் வந்து கல்வி அறிவு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதுறதுக்கான ஒரு அறிவு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க மொழி வளர்ச்சி இருக்குது. அதைத்தான் அவங்க வந்து காகிதத்துல எழுத ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் அவங்க அதிகமா எழுத ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால வரைய முடியுது, எழுத முடியுது. இப்ப காகிதம் வந்த பிறகு அதிக அளவு வரைகிறாங்க. என்ன செய்யணும், எப்படி பாதுகாக்கணும், உணவு செயல்முறை அப்படின்னு, விவசாயம், கால்நடை, இது எல்லாமே அவங்க எழுத்துல கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு அதை வந்து சுருட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு அட்டை பயனாகுது. எதுக்குன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அதே முறைதான். அட்டை வந்து அதை பாதுகாக்கும். மேல் பகுதி, அடிப்பகுதி, உள்ள வந்து காகிதங்கள் அவங்க வரைஞ்சி எழுதி காய வச்சு அப்படியே வரிசையா வச்சுட்டு வராங்க. சைனா எழுத்துக்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தோன்றிருக்குன்னு சொன்னீங்க. இப்ப தமிழ் எழுத்துக்களை விட இந்த சீன எழுத்துக்கள் முன்னாடி தோன்றிருக்குன்னு எடுத்துக்கிறதா எப்படி சொல்றீங்க? தமிழ் எழுத்து கண்டிப்பா, ஏன்னா சங்ககால இலக்கியம் அனைத்து இலக்கியத்திலுமே சீனத்திலையும் யவனத்திலையும் அரபுலையும் நம்மளுடைய வணிக தொடர்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்திய பெருங்கடல் ஓரத்துல இருக்கிறோம். கண்டிப்பா அத்தனை லிங்க் இருக்கும். அதனால நிச்சயமா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீன எழுத்து ஆமை ஓட்டுல கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா தமிழகத்திலையும் குறிப்பா எழுத்தறிவு இருந்திருக்கணும். ஆனா அந்த வரலாறு முழுவதுமே அழிச்சிட்டாங்க. அடுத்து சீனர்கள் வந்து 2ஆம் படிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு இது மட்டும் இல்லாம அடுத்து அறிவு சார்ந்த தத்துவங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதாவது கற்பனை கதை கிடையாது, வாழ்க்கை முறை, எப்படி வாழணும், இந்த மாதிரி வாழ்க்கை முறையை அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. பேப்பரை பத்தி சொன்னீங்க, காகிதத்தை பத்தி சொன்னீங்க. அதே போல சீனாவுடைய அறிஞர்கள், தத்துவ அறிஞர்களை பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து அவங்களுக்கு காகித பயன்பாடு வந்து அதிகமா வந்துருச்சு. அவங்க கையில மிகவும் ஒரு மதிப்பிற்குரிய பொருளா அவங்க பார்க்கல. ஆனா முக்கியமான பொருளா பார்த்தாங்க. மதிப்பிற்குரிய முக்கியமான ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப வாழ்க்கை முறையை அதுல கொண்டு வர பாக்குறாங்க. வாழ்க்கை முறைனா தத்துவங்கள், என்னென்ன செய்யணும், நம்ம வந்து நல்வாழ்க்கைக்கு என்ன, எந்த பாதையில போனா தீமையை நம்ம சந்திக்க நேரிடும், இத வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்தா தத்துவங்கள் துவங்குது. இப்படி வரிசையா வந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் 2000 ஆண்டுகள், அதாவது இன்னையில இருந்து 4000 கிமு 2000 எடுத்துக்கோங்க. அப்ப கன்ஃபியூஷஸ் உருவாகுறாங்க. கன்ஃபியூஷஸ்க்கு முன்னாடி நிறைய தத்துவ ஞானி இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேரெல்லாம் வந்து தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தத்துவங்களுடைய சாரத்தை தான் கன்ஃபியூசியஸ், லாவோசு, ஈசுங்சான், ஜான்யூ, அந்த மாதிரி முக்கியமான கிட்டத்தட்ட 5-6 தத்துவ ஞானிகள் வந்து அவங்க முன்னோர்கள் தத்துவம் எழுதினத சாராம்சத்தை எடுத்து பரப்புனாங்க. இதுல 2 பேர் வந்து வரலாற்றை நினைச்சாங்க. யாருன்னா லாவோசுவும் அவங்க தாவம்பாங்க, அடுத்து கன்ஃபியூசியஸ். இவங்க 2 பேர் வந்து உருவாகும் பொழுது அரசமைப்புகள் வந்து தோன்றிருச்சு. அதாவது சீனாவுடைய மன்னராட்சிகள் துவங்க ஆரம்பிக்குது. அப்ப இவங்களோட எழுத்துக்கள் வந்து சரியா மேட்ச் ஆகுது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசனுக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுக்கறாங்க. அரசர்கள் வந்து இப்படி இப்படி இருக்கணும், அப்ப அதன்படி நடந்தா நல்லா இருக்கும். சோ அரசர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள வந்து மரியாதை கொடுத்து நடத்துறாங்க. உலகத்துல பல நாடுகள் வந்து ஞானிகளை கொலை பண்ணி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதுரையில 8000 சமணர்களை கொலை செஞ்சிருக்காங்க மதவாதிகள். மிகப்பெரிய மற்றொரு உதாரணம் நம்ம புருனோ வந்து உயிரோட எரிச்சாங்க. காரணம் அவர் வந்து அறிவியல் தத்துவத்தை சொன்னாரு. ஆனா சீனா இதுல எதுவுமே செய்யல. அவங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சில சீன அரசர்கள் வந்து தத்துவ ஞானிகள்கிட்ட எங்களுடைய நடவடிக்கையில் நீங்க குறை சொல்லக்கூடாது, சோ நீங்க எங்களுடைய நடவடிக்கையில வந்து நாங்க தவறா செஞ்சாலும் மக்கள்கிட்ட போய் அதை நீங்க அப்படி திருச்சி சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்க மறுத்துட்டாங்க. முடியவே முடியாது, எங்களுடைய தத்துவம் மக்களை நல்வடுத்தப்படுத்துறதுக்கு தான்.
உன் மன்னனாக நீ தனிப்பட்ட முறையில நாங்க மாற முடியாது அப்படின்னு உறுதியா இருந்தாங்க. அப்ப வந்து மன்னன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எங்க நாட்டை விட்டு போயிருங்க, நீங்க தேவையில்லை, அப்கோர்ஸ் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபியூசியஸ் அப்படிதான் போனாரு. சியான்ஸ், நீ சீனாவோட தந்தைன்ற மன்னன் சியான்சன் அப்படிம்பாங்க, அவனுக்கு எதிராக பேசினாரு. ஆனா அவ்வளவு சீன பெருஞ்சோர் கட்டின அந்த மன்னன் வந்து கன்ஃபியூசியஸ் மேல கை கூட வைக்கல. அவர் மரியாதை அவரை, நீங்க என்னுடைய நாட்டை விட்டு நீங்க போகலாம், உங்களை நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அவரும் ஓகே, என்னுடைய பேச்சு கேட்க நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு இன்னைக்குள்ள மங்கோலியாவுக்கு போயிடுறாரு. ஆனா போன பிறகு அவருடைய தத்துவத்தை வந்து இவங்க வந்து வேற மாதிரி திருச்சி எழுதணும் அப்படின்னு ஆட்கள் நியமிக்கிறாங்க. ஆனா அவங்கனால திருச்சி எழுத முடியல. சீனர்கள் வந்து அறிவாளிகளை மதிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் மன்னர்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு காகிதங்கள். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு இது பலருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். காகிதங்கள் இன்னைக்கு எப்படி ஸ்டேஷனரி ஸ்டோர்ல விக்குது, அந்த மாதிரி சீனால வந்து அந்த காகிதம் தயாரிக்கிறவங்க விற்பனை செஞ்சாங்க. இன்னையில இருந்து 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்குன்னே ஒரு விற்பனை தளங்களை வச்சு காகிதங்களை வித்தாங்க. காகிதங்கள் பயன்பாடு வந்து எல்லாருக்கும் இருந்துச்சு. மன்னர்கள் வந்து எல்லார் கையிலும் காகிதங்கள் இருக்கணும் அப்படின்னு சட்டமே போட்ட வரலாறுகள் சீனத்துல இருக்குது. இது வந்து முதல் பாகம். இத பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்த பாகத்துல தமிழகத்துல காகித பயன்பாடு இருந்திருக்குது. எப்ப? கிறிஸ்து தோன்றுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே தமிழகத்துல இருந்திருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளா எதுக்காக நம்ம காகிதத்தை பயன்படுத்தாம வெறும் பனை ஓலை மட்டும் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்றதுக்கு அடுத்த காணொலியில நான் விளக்கமா சொல்றேன். இந்த காணொலியை நீங்க மற்றவங்க பகிருங்க. வரலாறு தொடர்பான இது முக்கியமா போட்டித் தேர்வுகளுக்கு இதுல நிறைய உங்களுக்கு பயனுள்ள புள்ளிகள் இருக்குது. கண்டுகளித்த அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கங்கள். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றிங்க.